மார்க்கு 16:15 வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, ஆத்துமாதாயத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்து விட்டு போன கடைசி கற்பனையை வாசிக்க கேட்டீர்கள். உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டியும் சந்தியுங்கள், அவர்களுக்கு ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? நற்செய்தி. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்ற அர்த்தம். யாரை பற்றிய நற்செய்தி என்று மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவர்களாய் நமக்கு ஒரு பணியை கர்த்தர் கொடுத்துட்டு சென்றிருக்கிறார். அவரை பற்றிய நற்செய்தியை அருமையானுடைய உலகத்திற்கு சொல்ல வேண்டும். மதத்தை குறித்து பேசக்கூடாது. காரணம், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல என்றால் அது உண்மை. நீங்கள் இந்த காலைவெளியிலே தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேணும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இயேசு கிறிஸ்தவ மத தலைவர் அல்ல என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரன். அவர் நம்முடைய இரட்சகராய், பாவத்தை மன்னிக்கிறவராய், பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழியாக இருக்கிறார். ஆகவே எல்லா மதத்தினரையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மத வைராக்கியம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர் அல்ல. எல்லா மதத்தினரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். பாருங்கள், அவர் நல்லவர் என்பதை அருமையான இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஒரு கருத்தை போன வாரத்தில் நான் ஆரம்பித்தேன். இந்த வாரத்தில் கொஞ்சம் விளக்கமாக அதை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானுடைய நானும் ஒரு வழியாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லலை. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழி. எதற்கு வழி என்பதை அருமையாக நாம் பார்த்தோம். பிதாவினிடத்தில் போகிறதுக்கு வழி. பிதா எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி, ஒரே வழி இயேசு என்பதை திட்டமாய் அருமையானவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஏனென்றால் நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும்போது மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு. தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போகலாம். இல்லை என்றால் அவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், கிறிஸ்டின் ஃபாதர் அவனுக்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஞான தகப்பன், ஞான தாய். ஆனால் அருமையானவர்களே, முடிவு நரகம்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ். இது உள்ளே இருக்கிற ஆவியின் கண்கள் திறக்கும் பொழுது தான் இது நமக்கு விளங்கும். ஆகவே எல்லாரும் ஒரு மதத்தில் இருக்காங்க, நாமளும் ஒரு மதத்தில் இருக்கோம், பக்தியாக ஒரு மாதிரி இருந்துட்டு வண்டியை தள்ளிட்டு போகணுங்கிறது இல்லை. இது மதம் கிடையாது. அருமையானவர்களே, உள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? ஆம் அல்லது இல்லை. பரலோகம் அல்லது நரகம், அவ்வளவுதான். அவ்வளவு சீரியஸான விஷயம். ஆகவே பாருங்கள், கிறிஸ்தவ ஜீவிதத்தில் சில காரியங்களை ஆழமாய் விளங்கிக் கொள்ளும் பொழுது நாம் சீரியஸ் ஆகிடுறோம். நாம் பாருங்கள், ஏதோ மேலோட்டமாக
வாழ மாட்டோம் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒருவரும் மரித்த மாத்திரத்திலே அவருடைய ஆவி பரலோகத்துக்கு போக இல்லை. எல்லாருடைய ஆவிகளும் பாதாளத்துக்கு சென்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் அநேருக்கு இதெல்லாம் தெரியாது. மரித்த மாத்திரத்திலே உள்ளே இருக்கிற ஆவி அது மறுபடியும் பிறந்த ஆவியாக இருந்தால் அருமையானவர்களே அது பரலோகத்துக்கு போகும், இல்லைன்னா அது பாதாளத்துக்கு போகும் என்பது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மக்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே பாவங்கள் மூடப்பட்டிருந்தார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அருளப்படுகிறது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகவே நானே வழி என்று கர்த்தர் சொன்னார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரலோகத்துக்கு அருமையானவர்களே வழியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் இந்த காலை வேளை ரட்சிப்பின் வேலை இயேசுவே ரத்தத்தினால் இந்த கழுவும் நீங்கள் கேட்கணும், புதிதாக வந்திருக்கிறவர்கள். ஆகவே ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அருமையான விளங்காத அநேக காரியங்கள் காம்ப்ளிகேட்டடாக ஒரு மாதிரி பழைய ஏற்பாடுன்னு சொன்னாலே ஒன்றும் புரியாதுங்கிற மாதிரி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கடைசியாக இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து சிலுவையிலே காயங்கள் அவரை பட்டு தீர்த்து இரத்தத்துக்குள்ளே முடித்து விட்டார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு இயேசு அவருடைய சிலுவை, அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தம், இதுதான் அருமையானவர்களே எல்லாவற்றையும் சுருக்குனா இது கூட தான் எல்லாம் முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? கவனிங்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய கண்விழிப்பு, உங்களுடைய பிரதிஷ்டை, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழி, எல்லாவற்றுக்கும் வழி, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வழி, சமாதானத்திற்கு வழி, சுகத்திற்கு வழி, செல்வத்திற்கு வழி, கடைசியில் செத்தா பரலோகத்துக்கு வழி, எல்லாம் அவர் தான் வழி. விசேஷமாக அவருடைய ரத்தம் என்பதை தீர்க்கமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். ஆகவே கிறிஸ்டியானிட்டி இஸ் அ பிளட் ரிலிஜியன். இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இன்றைக்கி வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் அநேக நாடுகளில் கோயிலுக்கே போகிறதில்லை ஆட்கள். ஏன்னா அது பிளட் ரிலிஜியன். அது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு மதம். அதுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போகலைன்னா உனக்கு நரகம் தான், வேறு பேச்சே கிடையாது. அருமையான கவனியங்கள். ஆகவே மிடில் கிரவுண்டு, ரெண்டுக்கு மத்தியில் ஒன்று இல்லை என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் அது இரத்த மார்க்கம்தான். யாருடைய ரத்தம்? எல்லாருடைய ரத்தமும் கிடையாது, பாதிரியாருடைய ரத்தம் கிடையாது, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவின் ரத்தம், சத்தமாக சொல்லுவோம் இயேசுவின் ரத்தம். ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவிகள் அவங்க பாதாளத்துக்கு போனாங்க, சந்தேகமே கிடையாது. பரிசுத்தவான்களும் பாதாளத்துக்கு தான் போனாங்க. அருமையாக அந்த பாதாளத்தில் 2 அறை இருந்தது. ஒன்று பாவிகள் வேதனைப்படுகிற இடம், அடுத்தது பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற இடம். அது பரலோகம் கிடையாது. ஆனால் பரலோகத்தின் கர்த்தர் சொந்தக்காரர். அவர் இன்னும் வரவில்லை, சிலுவை ஏறவில்லை, மரிக்கவில்லை, உயிர் தெழுவவில்லை, பரலோகம் திறக்கப்படவில்லை. யாரும் பரலோகத்துக்கு உள்ள போகவே இல்லை என்பதை இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அநேரம் தெரியாது. ஏனோக்கு எலியா எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க, சிலர் விதிவிலக்கு. அவங்க போயிட்டாங்க பரலோகத்துக்கு. இயேசுவே வரல.
ஏனோக்கும் எலியாவும் எம்மாத்திரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்களும் இந்த இடத்து தான் போனாங்க. அருமையானவர்களே, கவனியுங்கள். ஆகவே அங்கே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதற்கு அப்புறம்தான் பரலோகத்தின் வாசலே திறந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22 வாசிக்கிறேன். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. ஒரே இடத்துல பூமியில் வாழ்ந்தார்கள். இந்த ஐஸ்வர்யவானுக்கு இயேசுநாதரை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. லாசர் இருக்கானே, அவன் பிச்சைக்காரன் தான். ஆனால் இயேசுவுக்கு இடம் கொடுத்தான் வாழ்க்கையில். அவை தான் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம். கிறிஸ்துவுள்ளே இருக்கிறாரா என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவ பேர் இருக்கலாம், கிறிஸ்து உள்ளே இருக்கிறாரா என்பது மிக மிக முக்கியமான கேள்வி. இது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதா இருக்கிறது. ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. அருமையான ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால நரகத்துக்கு போகலை. ஆனால் கர்த்தரை மறந்தபடினாலே அருமையானவர்களே அவன் நரகத்துக்கு போனான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பூலோகத்திலே வாழும்பொழுது அடுத்த வீட்டிலேருந்து விழுகிற எச்சிச்சோறு அது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தான்னு போட்டிருக்கு. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. ஆனால் மரித்தபோது தேவதூதர்கள் அவனை சுமந்து கொண்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மடிங்கிறது பாதாளத்தில் இன்னொரு தட்டு. அங்கே இளைப்பாறுதல் இடம், தண்ணீர் அங்கே இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. இங்கே இந்த ஐஸ்வர்யவான் அவன் கேட்கான், விரலின் நுனிய தண்ணீரில் தொட்டு என் நாக்கில் வைக்கணும். கவனியங்கள், ஒரு சொட்டு தண்ணி கேட்கல, விரலை தண்ணியில் நினைக்க சொல்லலை, விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாக்கில் வைக்கணும். அக்னி ஜுவாலில் வேதனைப்படுகிறேனே. 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கான். இவன் மாத்திரமல்ல, கோடி மக்கள், பக்திமான்கள், மதவாதிகள், வெறியர்கள், இந்த கடவுள் பேரை சொல்லியே அடுத்தவன அருமையானவர்களை கொண்டுட்டு இருக்கான் பாருங்க. அநேக சாவுகள் கண்ணை வச்சு சுடுறான். என்னன்னு கேட்டால், கடவுளுக்காக நான் வந்து சுடுறேன், சுட்டுட்டு நரகத்துக்கு தான் போய் சேரணும். பாருங்கள், கடவுள் ஒரு நாளும் அடுத்தவனை சுட்டு கொள்றவர் கிடையாது. நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே கடவுள் காரியம்னு சொன்னான். இஸ் இட் குட்? நல்லதா? தீமை? தட் இஸ் நாட் காட். அது தேவன் கிடையாது. தேவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு சரீரத்தில் சில வியாதிகள் ஒருவேளை இருக்கலாம். நல்ல விசுவாசிகள் கேளுங்கள், நல்லதா இது? இல்லை. திருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நான் திருடன் கிடையாது, அடிக்கிறவன் கிடையாது, கொல்றவன் கிடையாது. சாவுக்கு எதுவான எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு பங்கு கிடையாது. என்னை நானே கல்வாரி சிலுவிலே சாகடித்து கொண்ட கர்த்தர் தான் நான். என்ற அறிவு உள்ளே விசுவாசிகளுக்கு ஆழமாய் பதிய வேண்டியது அவசியமாக இருக்குது. இவைகள் அநேக தீமைகளுக்கு நம்மை விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு அறிவுக்கு பயப்படுறான். அருமையான அறிவான விசுவாசி என்ன வரமாட்டாங்க. அறிவில்லை மேயிறாம் பாருங்க, இஷ்டம் போல. ஆகவே தான் இந்த சத்தியவேதத்திலிருந்து கர்த்தரை குறித்து ஆழமான அறிவை மக்களுக்குள்ளே அருமையான பூட்டும்படி சபைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாஞ்சியும் பிரயாசமும் ஜெபமும்
அதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பரலோகம் ஏன் திறக்கப்படவில்லை என்றால் கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் முதல்வர், ஆதி, அந்தம், எல்லாம் அவர்தான். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக ஆதியிலே ஒரே ஒருவர் மாத்திரம் இருந்தார், அவர் தேவன். பாருங்க, இந்த கிறிஸ்து. அதற்கு பின்பு இந்த உலகம் உண்டாயிற்று. அதுபோல் பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் முதல்வர் தான் திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் இந்த உலகத்திலேன்னு பிறக்கலை. ஆகவே மக்கள் காத்து கொண்டிருந்தால் போன வார்த்தையில் சொன்னது போல ஆபிரகாம் 100 சில்லற ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தான். 1800 ஆண்டுகள் அந்த இளைப்பாறுதல் இடத்துல உயிர்த்தெழுதல் காத்திருந்தான். என்ன கஷ்டம் பாருங்கள். இன்றைக்கு எந்த கஷ்டம் கிடையாது என்றால் இயேசு வந்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். விளக்கிக் கொண்டே போகலாம். கர்த்தர் செய்திருக்க மாற்றங்களே அருமையானவர்களே, நீங்கள் ஆழமாக புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்வீர்களானால் இந்த வாய் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து விழுங்கள். அவ்வளவு கஷ்டம். பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கோயிலுக்குள்ளே வரணும். பெண்கள் வரவே முடியாது, அவங்களுக்கு என்ட்ரன்ஸே கிடையாது. ஆண்கள் மாத்திரம் வருஷத்துக்கு 3 முறை கர்த்தரை உடைய ஆலயத்திற்கு போய் அவரை தரிசித்தார்கள். கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு தான் வரணும், இல்லைன்னா ஆராதனைக்கே வர முடியாது. இன்றைக்கு தேவாட்டுக்குட்டியாக இயேசு வந்து விட்டபடினாலே எல்லாம் வெறுங்கையோடு வந்திருக்கோம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஏராளமான மாற்றங்களே அருமையானவர்களே. கர்த்தர் இயேசு அன்பின் சொரூபி. அருமையானவர்களே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். சூரியனை பார்க்க முடியாது, கொஞ்சம் நெருங்கினா செத்துடுவான் மனுஷன். அது நேச்சர் அப்படி. அதே போல் கடவுளை நெருங்கினா செத்து விடுவான் மனுஷன். அதுதான் பழைய ஏற்பாட்டை மோசேட்ட கத்த சொன்னார். என் முகத்தை பார்த்து உயிரோட ஒரு மனுஷனும் இருக்க முடியாது, செத்துருவான். பாருங்க, உண்மை. அருமையான அவ்வளவு வல்லமில்ல தேவன் என்பதை தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. அறிவு வரும்போது உள்ள ரெவரன்ஸு, பயபக்தி, கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம், இவைகள் வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே அருமையாக துளிக்க ஆரம்பிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாருங்க, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதி. வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஆல்ஃபா ஒமேகா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆல்ஃபான்னு சொன்னால் கிரேக்க சொல்லெழுத்திலே முதல் எழுத்து, ஒமேகான்னா கடைசி எழுத்து. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கட்டும். கல்யாணம் காட்சின்னு வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாட் இஸ் காட்ஸ் ஒப்பீனியன்? கர்த்தருடைய ஆலோசனை என்ன, யோசனை என்ன? ஒரு வார்த்தையை கேட்டால் அநேக கண்ணீருக்கு தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாம் அவருக்குள்ள தான் வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும், நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களும் எல்லாம் அவருக்குள்ள தான் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர்ட்ட அவருக்கு பிரியமான்னு சொல்லி கேட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாக செய்வே இல்லைனால் பின்னாலே அநேக வீணான ஜெபங்களுக்கு தப்பித்துக் கொள்வீர்கள். இன்றைக்கு பாருங்கள், சிலர் தப்பான தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், இப்போ அவரை மாற்ற முடியாது, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். கர்த்தாவே, தப்பான ட்ராக்கில் வந்துட்டேன், இதை கூட இந்த கோணலை கூட சரியாக்க உம்மால முடியும், ஒரு அற்புதத்தை செய்யும். அப்படி செய்யணும். பாருங்கள், ஜெபங்களை மாற்றிக்கொண்டே போக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரியாக வேலை செய்யலைன்னு சொன்னால் வாட் இஸ் ராங், என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணுறது சரியாக இருக்கா, எடுத்த தீர்மானங்கள் சரிதானா, நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த தீர்மானத்தை வளர்த்து விடுவாரா, அல்லது தப்பான தீர்மானமா என்பதை அருமையானே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியான தீர்மானமாக இருந்தால் அது நாளுக்கு நாள் முன்னேறும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் வளரும், நாளுக்கு நாள் முன்னேறும். உங்கள் ஜெபம் இல்லை, உங்கள் உபவாசம் இல்லை, நீங்கள் ஒன்றும் செய்யாமலே அது தானாக மேலே என்ன செய்யும்,
எழுப்பி கொண்டிருக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை என்ன செய்யும்? பார்க்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் இந்த பூலோகத்திலே வரவில்லை, அவர் முதல்வர். அவர் பரலோகத்தின் வாசலை திறந்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இளைப்பாறுகிற அந்த இடத்துக்கு போய் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்தார்கள் என்பதை அருமையானவர்களே தெரிந்து கொள்ளுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-10. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, எங்கே இவர்கள் சிறையாயிருந்தார்கள்? ஆபிரகாமின் மடியிலே அருமையானவர்களே பல ஆண்டுகள் அருமையானவர்களே சிறைப்பட்டு போயிருந்தாங்க. பரிசுத்தவான்கள் தான், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான், நல்லவர்கள் தான், பரலோகத்துக்கு போகிறவங்க தான். ஆனால் இங்கே ஜெயிலில் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க பாருங்கள். சிறைப்பட்டவர்களை தமக்கு சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே லாபத்தை நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் மடியில் இருந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டது. அவங்களுக்கு பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி அருமையானவர்களே இயேசு வாங்கி கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் மடி ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி ஆபிரகாமின் மடி எம்டியாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா எல்லோரும் அங்கேருந்து இயேசுவோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அருமையானவர்களே பரலோகத்துக்கு போய்விட்டார்கள் என்று சத்திய வேதாமத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த கள்ளன் ஒருத்தன் கர்த்தர் கூட சிலுவையில் அருமையானவர்களே அறையப்பட்ட கள்ளன் ஜெபம் நாம் பாருங்கள். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இது வரைக்கும் கள்ளனாக இருந்திருக்கான். ஒரு வார்த்தை, ஏன்டா உன் பாவத்தெல்லாம் என்கிட்ட அறிக்கையிடு, நான் உன்னை மன்னிக்கேன். பாவ மன்னிப்புக்கு அருமையானவர்களே பாருங்கள், பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு மக்கள் கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கி போட்டு கொண்டு அருமையானவர்களே இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வீட்டை திருடினாலும் எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தை அதை பற்றி கேட்கவே இல்லை. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உள்ளத்திலே பையுங்கள், பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், அறிவு தான், தேவனை பற்றிய அறிவு தான் எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை அருமையான இந்த வேதத்தில் பெற்றிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வாழ்நாள் புறாவும் பாவம் செய்திருக்கான். ஒரு வார்த்தை கேட்குறான், ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தரலும். உடனே சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். கர்த்தர் நான் அன்பின் சொரூபி. எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தர் மனுஷத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. அந்த கள்ளன்ட்ட என்ன காண்பித்தாரோ அதே காரியத்தை தான் அருமையான எல்லா மனுஷத்திலும் கர்த்தர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே நமக்கு கர்த்தரை பற்றி ஒரு அறிவு வரும் பொழுது ஜெபத்தில் நல்ல பதிலை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை சொன்னான், இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். அருமையானவர்களே இவன் எங்கே போனான்னு நீங்கள் நினைக்கிங்க? இவன் ஆபிரகாமுடைய மடிக்கு தான் நினச்சிதான் போனான். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய மடி தான் போனான். ஆனால் இவனுக்கு ஒரு லக்கு என்னென்னா 3 நாள் தான் காத்திருந்தான். 3ஆவது நாள் கர்த்தர் வந்துட்டார், உயிர்த்திருந்த கர்த்தர் வந்து விட்டார். ஆபிரகாம் அவ்வளோ பக்திமான். அவர் 1800 வருஷம் காத்திருந்தார். இவன் 3 நாள் தான் காத்திருந்தான் பாருங்கள். 3ஆவது நாள் தூக்கிட்டு போயிட்டார் அங்கேருந்து. பழைய ஏற்பாட்டு காலம் காத்திருக்கிற காலம். எல்லோரும் சொல்லுவோம் காத்திருக்கிற காலம். எல்லாருக்கும் விளக்கமாக சொல்ல முடியாது, அது பெரிய பிரசங்கம். அநேக காரியங்களுக்காக மக்கள் காத்திருந்தார்கள். கர்த்தர் மகாபெரிய அற்புதங்களை செய்துட்ருக்காரு. அங்கே 2 பேர் வரான். அவன் யாருன்னு கேட்டால் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள். அவன் கேட்கான், வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா?
ஆக பழைய ஏற்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் காத்திருக்கிற காலம் பழைய ஏற்பாட்டு காலம். அருமையானவர்களே, ரட்சிப்பு வரவில்லை, பாவ மன்னிப்பு, பரலோகத்துக்கு டிக்கெட்டு, பரிசுத்த ஆவி, வரங்கள், சபை எதுவுமே கிடையாது பழைய ஏற்பாட்டில். முற்று வித்தியாசம். நல்ல வேளைக்கு நாம் அந்த காலத்தில் பிறக்கலை. எல்லாருக்கும் சோதரிப்போம். இன்றைக்கி கர்த்தர் அவர் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி நாம் அருமையானவர்களே அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தாவீது இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். இந்த உயிர் தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். பாருங்கள், சங்கீதம் 68:16, உயர்ந்த சிகரமுள்ள பருவங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பருவத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்னென்னைக்கு வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமாயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணம் அவைகளுக்குள்ளே இருக்கிறார். இப்போ கவனிங்க, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். எபேசியரில் வாசத்தை அங்கே வாசிக்கிறேன். தாவீது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான், உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்னு சொன்னால், இந்த விசுவாசிகள் எல்லாரும் துள்ளிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆபிரகாம் 1800 வருஷம் அந்த சர்ச்சாலைக்குள்ளேயே கிடந்தவர். இப்போ கர்த்தர் உயிர் தெழுந்ததுக்கு பின்பு இவர் வந்து சரியை திறந்து பரலோகத்துக்கு போகிறோம். நான் தான் கேப்டன், நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்கன்னு சொன்னோடனே சிகரங்கள் உள்ள பர்வதங்கள் துள்ளுகிறது போல் அவங்க வந்து துள்ளுனாங்கன்னு போட்டிருக்கு. துள்ளினார்கள் போட்டிருக்கு. பர்வதங்கள் துள்ளுமா? துள்ளும் என்று நான் நம்புகிறேன். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்கள், மண்டாத்தான் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே போகிறோம். ஆகவே பர்வதங்கள் எல்லாம் நம்ம மாதிரி கர்த்தருடைய படைப்புகள். அருமையானவர்களே, அவள் கர்த்தருடைய காரியங்கள். கர்த்தர் முன்னால் போகிறார், ராஜா முன்னால் போகிறாரு. இத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களை விடுதலையாக்கி கொள்ளை பொருட்களாக அருமையானவர்களே கர்த்தர் பிசாசின் கரத்திலிருந்து அவங்கள பிடுங்கி ஒரு வெற்றி வீரனாக முன்னாலே போகிறாருன்னு பார்க்கும்போது எல்லா பர்வதங்களும் துள்ள ஆரம்பித்து எழுதப்பட்டுகிறது. பர்வதங்களே அந்த மாதிரி துள்ளுன்னு சொன்னால் நாம் எவ்வளோ துள்ளணும். அதனால தான் தாவீது அன்றைக்கே அருமையான உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகும்போது பெட்டிக்கு முன்னால் ஆடுறான். ஆடும்போது மேலே இருக்க ராஜவஸ்திரம் கழண்டு விழுந்துருச்சு. அவன் மனைவி அங்கே ஜன்னல் இருந்தபடி பார்க்கா, அவளுக்கு கஷ்டமாக இருக்கு, கண்ணை மூடிடுறா. ஐயோ நம்ம வீட்டுக்காரராரு ராஜாவா இப்படி ஆடுறாரு. வந்த உடனே போட்டா டோஸு. நல்லா இருந்துச்சு ஆட்டம். அவன் சொன்னான், இன்னும் ஆடுவேன், இதுவும் ஆடுவேன், இன்னும் ஆடுவேன். நீ என் ஃபுல்லாக ஆட்டத்தை இன்னும் பார்க்கல, இன்னும் நான் ஆடுவேன் கர்த்தருக்கு முன்பாக. அருமையானவர்களே பாருங்கள், கர்த்தர் வரவில்லை, கல்வாரிலே மறிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. அந்த ரீதியில் அவ்வளவு அருமையானவர்களே பாருங்கள், கர்த்தர் மேலே அவங்க வந்து அவ்வளவு பற்றா இருந்திருக்காங்க. நாம் எவ்வளவு அருமையான வைராக்கியமாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஆகவே இவளெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாக்கள் ஆயிரமான பரிசுத்தவான்கள். ஆபிரகாமுக்கு முன்னால் இருந்து ஆபேலிருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களை அருமையானவருடைய சிறையிருப்பை நீக்கி ஒரு புது வாழ்வு பரலோகத்தில் கட்டி வச்சிருக்க அரண்மனையில் கொண்டு போய் குடிவைக்கிறதுக்காக கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் பிசாசின் கரத்திலிருந்து கொள்ளை பொருளாக பிடுங்கின ஆத்துமாக்கள் என்பதை தெரிந்து விடுங்கள். இயேசுவின் ஜெயம், பிசாசுடைய தோல்வி. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து தோத்தரிப்போம்.